அவா அறுத்தல் என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். அவாவென்ப எல்லா உயிர்க்கு மெய்ஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பினும் வித்து. ஆசையை எல்லா உயிர்களிடமும் எல்லா காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்று கூறலாம். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். விரும்புவதனால் பிறக்காமலே இருந்திருக்க வேண்டும் என்று ஒருவன் எண்ணுகிற அளவுக்கு ஏற்படுகிற துன்ப நிலை ஆசைகளை ஒழிக்காவிடில் வரும். வேண்டாமை என்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அஃதுப்ப தில். தீமை விளைவிக்கும் ஆசைகளை வேண்டாம் என்று புறக்கணிப்பதைப் போன்ற செல்வம் இங்கு எதுவுமில்லை. வேறு எங்கும் கூட அத்தகைய ஒப்பற்ற செல்வம் இல்லையென்றே கூறலாம். உய்மை என்ப தவாவின்மை மற்றது வா ஐமை வேண்ட வரும். தூய்மை என்பது பேராசையற்ற தன்மையும் ஆகும். அத்தூய்மை வாய்மையை நாடுவோர்க்கே வாய்க்கும். அற்றவரென்பார் அவாவற்றார் மற்றையார் அற்றாக அற்ற திலர். ஆசை அனைத்தும் விட்டவரே துறவி எனப்படுவர். முற்றும் துறவாதவர் தூய துறவியாக மாட்டார். அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா. ஒருவரை வஞ்சித்து கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையேயாகும். எனவே ஆசைக்கு அடிமையாக கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும். அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டுமாற்றான் வரும். கெடாமல் வாழ்வதற்குரிய நிலை ஒருவன் விரும்புமாறு வாய்ப்பதற்கு அவன் பேராசை குணத்தை முற்றிலும் ஒழித்தவனாக இருக்க வேண்டும். அவாவில்லார் கில்லார்க்கும் துன்பம் துண்டேல் தவா அது மேல் மேல் வரும். ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பமில்லை. ஆசை உண்டானால் அது தொடர்ந்து துன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும். இன்பம் இடையறாதீண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். பெருந்துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும். ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். இயல்பாகவே எழும் அடங்காத பேராசையை அகற்றி வாழும் நிலை நீங்காத இன்பத்தை இயல்பாகவே தரக்கூடியதாகும்.